ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பைபிளில் சங்கீதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சங்கீதத்தில் 119வது சங்கீதம். இதில் நம்ம சர்ச்சில் 18 to 27 வரைக்கும் வசனம் படிச்சுட்டு வர சொன்னாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அதாவது பைபிள் தான் வேதம்னு சொல்லுவாங்க. இந்த பைபிளில் இருக்கக்கூடிய நிறைய அதிசயங்கள் இருக்குது. என்னெல்லாம் இனிமேல் நடக்க போகுது அது எல்லாமே இந்த பைபிளில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கணும், நம்ம படிக்கணும். அதுக்காக நம்ம கண்களை திறந்தரணும். அதுதான் இதோட அர்த்தம். அதுக்கப்புறம் 19வது அதிகாரம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். பூமியில் நான் பரதேசியாக இருக்கேன், உன்னுடைய கற்பனைகள் உன்னுடைய நல்ல இது எல்லாமே எனக்கு மறைக்காமல் அது என்னதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உம்முடைய நியாயம் அதெல்லாமே என்னோடய ஆத்மாவும் நான் எந்த காலம் வரைக்கும் இருக்கோம் அது வரைக்கும் வாஞ்சையினால் தொய்ந்து போகிற. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், நல்லா வசனம் படிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சபிக்கப்பட்ட அகங்காரி, இவன் இப்படி தான் இருப்பான், நம்ம சாபம் போட்டிருப்போம், திமிராக ஆயிருப்பாங்க. அவங்கள அவங்க கடிந்து கொள்கிறார், நான் அதை கோவப்படுகிறார். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டகட்டும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்கிறேன். நான் என்னோடய அவமானத்தையும் என்னோடய கஷ்டத்தை எல்லாத்தையும் விட்டுறேன். உம்முடைய சாட்சிகள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசி கொள்கிறார்கள். உமது அடியோனும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாக இருக்கிறது. இந்த பைபிளில் சரி ஒன்றில் நடக்கிற ஒவ்வொரு சாட்சிகளுமே எனக்கு நல்லா சந்தோஷமாகவும் அதுக்கு நிறைய ஆலோசனை பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டு போகுது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயர்ப்பியும். நம்ம ஒரு சில நாட்கள் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் அந்த மண்ணோடி ஒட்டி கொண்டே இருக்கிறது. உமது இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி என்னை மறுபடியும் உயர்ப்பீங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான்லாம் என்ன மாதிரி வழியில் போகணும், எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் விவரித்து சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களோட பிரமாணத்தை என்னங்கிறத எனக்கு போதிங்கன்னா எனக்கு விளக்குங்க. உமது கட்டளைகளின் வழியே எனக்கு உணர்த்தி அருளும். அப்போது உமது அதிசயங்களை தியானிப்பேன். உம்முடைய என்னெல்லாம் கட்டளை இருக்கோ எல்லாத்தையுமே எனக்கு சொல்லுங்கள். அப்போ உங்களோட அதிசயம் என்னெல்லாம் இருக்கோ அதை நான் தியானிப்பேன். இதுதான் இவ்வளோ தான் வசனம். இதில் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோஸில் எல்லாமே போடுறாங்க. நான் பைபிள் பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.